வெல்கம் டு ஏஎஸ் ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் கட்டுமான ஒப்பந்தம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் ஒர்க்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது எந்தெந்த வேலை எப்படி எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒர்க்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை ஆல்ரெடி ஒரு பதிவில் கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த பதிவில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது கிளைண்ட்டுக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, மெட்டீரியல் ஷெடியூல் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட், அதனுடைய காஸ்ட் என்ன, பட்ஜெட் பண்ண காஸ்ட் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமான டீட்டெயில்ஸும், இதே நேரத்தில் பேமெண்ட் எப்போ கொடுக்கணும் வாங்கணும், பேமெண்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட், அதனுடைய டேட்டா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு. சரிங்களா? இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக ஸ்டோர் லிங்க் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து இப்போ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம தமிழ்லேயும் கொடுத்துருக்குறோம், ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த அக்ரிமெண்ட் கூட இருக்கணும். சரிங்களா? மெட்டீரியல் ஷெடியூல், பேமெண்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட், அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன வரைபடங்கள் வருது, இது வரைபடம் என்னென்ன வரைபடம் கொடுக்குறோமோ இன்னும் நிறைய வரைபடம் கொடுக்குறோனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இவ்வளோ வரைபடம் நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கலாம். இது ஆங்கிலத்தில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட், சரிங்களா, ஒர்க்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லையா, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது ஆங்கிலத்தில். இப்போ அதே மாதிரி டயக்ராம்ஸ் இதில் இந்த அன்னெக்சர் ஏபிசிடி, அதே மாதிரி இங்கே இணைப்பு ஆஇ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ரெஃபரன்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இது ஃபிக்ஸ்டு இல்லை. இப்போ அதே நேரத்தில் ஃபஸ்ட் பேஜ் இதுதான் ஒப்பந்தம், அந்த பேஜ் இது தமிழில் வந்து 2 தரப்பு. சரிங்களா? வாடிக்கையாளர் யார், ஒப்பந்தக்காரர் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பெயர், முகவரி, ஆதார் எண் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்குது. இது மொத்தமாக என்ன ஏரியா வருது, அதோடய ப்ரைஸ் என்ன, டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாஸ் இதில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் உங்கள் பில்டிங் ஏரியா என்னவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டபிள் தான், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், நீங்கள் டேட்டாவை மாற்றிக்கலாம், கூட்டலாம், குறைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் ஃபஸ்ட் பேஜ். இதுதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த பாண்ட் ஷீட்டில் வரும் இல்லையா, அந்த பத்திரம் முத்திரைத்தாள் இருக்குல்ல, அந்த முத்திரைத்தாளில் வரக்கூடிய பேஜ் இதுதான். இது தமிழில், இது ஆங்கிலத்தில். அதே சேம் தான் இங்கேயும். கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் என்ன, லோடு பேரிங் ஸ்ட்ரக்சராக, ஒர்க்கு டைப் என்ன, அக்ரிமெண்ட் பீரியட் என்ன, தமிழில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதேமாதிரி ஆங்கிலத்தில். ரெண்டாவது அடுத்தது வந்து ஒர்க்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த ஒர்க்கு வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வேலை அப்படின்னாக்கா பில்லர் இப்போ 4x 4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். இப்போ சில பில்டிங்கில் வந்து ஃபூட்டிங் சைஸ் எல்லாம் மாறுபடும். அப்படிங்கும்போது நம்ம இணைப்பு அதாவது ஆங்கிலத்தில் அன்னெக்சர் ஏ. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த அன்னெக்சர் ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இங்கே அன்னெக்சர் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எதனால் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் குழியினுடைய அளவு மாறுபடும். நம்ம ஒன்றொன்றையும் குறிப்பிட்டு காட்டுறதை விட அந்த வரைபடம் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஃபவுண்டேஷன் அதுக்குரியதை அன்னெக்சர் ஏ அல்லது பி, இணைப்பு அல்லது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இதில் காட்டியிருக்கிறோம். இப்போ இணைப்பு ஆனா அந்த அன்னெக்சர் ஏவில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபூட்டிங் வந்து 4x 4 சைஸு, இந்தந்த சைஸில் இருக்குது, இன்ன டெப்த்துக்கு இருக்குங்கிற மாதிரி. ஸோ இதில் டேட்டா வந்து நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம், வேணுங்கிற டேட்டா வச்சுக்கலாம், வேண்டாங்கிறத டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட், பிரிக் ஒர்க், லிண்டல், ரூஃப் பீமு, படிக்கட்டு வேலை, பூச்சி வேலை, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், எந்தெந்த ரூமுக்கு எப்படி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? காமன் டைல்ஸ் எப்படி எந்த உயரத்துக்கு ஓட்ட போகிறோம், என்ன பிராண்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். ஸோ எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே இதை தவிர்த்து அதர் ஒர்க்ஸ், வேறு வேலைங்க இருக்குனாக்கா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் இதுதான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேலை செய்ய போகிறீங்கன்னு மாற்றிக்கலாம் டேட்டாவை. அதே டேட்டா சேம் இங்கிலீஷில். அதே மாதிரி மெட்டீரியல் லிஸ்ட், அந்த பில்டிங்க்கு நீங்கள் மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன பட்ஜெட்டு பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? கதவு, ஜன்னல்கள், மின்சார பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ், டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனைத்துக்கும் இதில் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டாவை மாற்றிக்கலாம். ஓகே. அதே போல்
இப்போ இங்கே வந்து ஆங்கிலத்தில் ஷெடியூல் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் கோட்டட் ப்ரைஸ் லிஸ்ட், இது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன பட்ஜெட் கோட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டேட்டா ஷீட்டு. சரிங்களா, இதையும் அக்ரிமெண்ட்டில் சேர்த்துக்கலாம். நாளைக்கு வந்து விலை ஏறுது அப்படின்னாக்கா நீங்கள் இதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட பேமெண்ட் வந்து அடிஷ்னலாக கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஷீட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அட்டவணை இ, இது என்னது? பேமெண்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ பணம், இப்போ இந்த ஸ்டேஜ் பேஸ்மெண்ட்டில் அட்வான்ஸ் வாங்குறீங்கன்னா எது வரைக்கும் முடிச்சிருப்பீங்க, என்னென்ன முடிச்சிருப்பீங்கிறது, பில்லு ஒன்று வாங்கினா என்னென்ன முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இது வந்து தமிழில், இது வந்து ஆங்கிலத்தில். ஒரு ஸ்டேஜுக்கும் பேமெண்ட் எப்படி, ஸ்டேஜஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது வந்து தமிழில் இருக்குது, இது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதே சேம் தான் இந்த பக்கம் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ தமிழில் ஒரு ரஃபாக இதை பார்த்துடலாம். இதில் என்னென்னா வீட்டு உரிமையாளருக்கான விதிமுறைகள் என்னென்ன. இப்போ இதில் நம்ம ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணணும், ஒரு டெம்பரரி ஷெட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், தண்ணி இலவசமாக சைட்டில் தண்ணி கொடுக்கணும், குடிக்கிறதுக்கோ இல்லை கட்டுமான வேலைக்கோ கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும், நம்ம சைட்டில் வேலை செய்கிறதுக்கு இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா, பணம் கொடுக்கறதுக்கு வந்து ரசீது வாங்கிக்கணும். சரிங்களா, டிடியாக கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் ரசீது வந்து கம்பல்சரி. அந்த ரசீது இருந்தால் தான் பணம் வாங்கினதுக்கும் கொடுத்ததுக்கும் ஒரே ஒரு சாட்சி. சரிங்களா, பில்டிங்கை க்யூரிங் பண்ணுறது. சரிங்களா, பணி வந்து நடக்கும்போது அப்பப்போ சைட்டை வந்து விசிட் பண்ணி ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கிறது சம்மந்தமான விவரங்கள். சரிங்களா, கவர்மெண்டில் வந்து இந்த தண்ணிக்கோ இல்லை கழிவுநீர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லை இபி பில்லு இதெல்லாம் வந்து வீட்டுக்காரங்க தான் கட்டணும், கான்ட்ராக்டுக்காரங்க கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற தகவல். ஒரு லைட்டு போடணும், எலக்ட்ரிக்கல் வேலை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள். ஸோ இது எல்லாமே இந்த இதில் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து கூடுதலாக வேலை வருதுனாக்கா அதை வீட்டுக்காரங்க அதுக்கு அடிஷ்னலாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீட்டு உரிமையாளர் செய்ய வேண்டிய வேலைங்க அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் நிபந்தனைகளில் இதுங்க வருது, இந்த பாயிண்ட்ஸ். சரிங்களா, அதே நேரத்தில் ஒப்பந்ததாரருக்கான விதிமுறை. கான்ட்ராக்டுக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வேலையை முடிச்சு கொடுக்கணும், வரைபடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையை முடிக்கணும். நம்ம மெட்டீரியலிஸ்ட்டு பேமெண்ட் அமௌண்ட்டு அந்த ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் வாங்கணும். சரிங்களா, பணியின் தரத்தினை வந்து உறுதிப்படுத்தணும். ஒரு வேலைக்கும் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இந்த வேலை இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேஷன் கொடுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி ஒப்பந்தப்படி அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க கரெக்டாக பில்டிங்கை வந்து முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. சரிங்களா, கட்டுமானம் நிறைவடைந்த பிறகு கட்டுமான நிறுவனம் அந்த வரைபடம்லாம் இருக்குல்ல, டிராயிங்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி செட்டோ இல்லை ஒரிஜினல் செட்டோ ஏதோ ஒரு செட்டோ வந்து வீட்டுக்காரங்க கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கான்ட்ராக்டில் எப்படி பேசப்படுதுங்கிறத பொறுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சைட்டில் வந்து ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து கான்ட்ராக்டுக்காரங்க பொறுப்பு தான். சரிங்களா, அதே மாதிரி அந்த சைட்டில் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சுது, சைன் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் பொருள் வாங்குறதோ வேலைக்கு ஆளுங்களை அமர்த்துறது வேலையை முடிக்கிறது எல்லாமே வந்து ஒப்பந்தக்காரருடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 2 பேருக்கும் ஒரு விதிமுறை. இப்போ 2 பேருக்கும் ஒரு ஆதார் கார்டு, இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், 2 பேரும் ஆதார் கார்டோ இல்லை பதிவு சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா அட்டாச் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் கூட இணைக்கணும். இப்போ வீட்டு ஓனர் வந்து ஒரு நபர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் நிர்வாகம் வந்து பதில் தரும். எல்லோரும் வந்து கேட்க முடியாது. அவங்க ஒருத்தவங்களுடைய யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்களுடைய ஆதார் நம்பரும் நேமும் இங்கே குறிப்பிட்டு வச்சுக்கிறது நல்லது. பில்டிங் வந்து தாமதமாகுது, எதனால் தாமதமாகுது, தாமதமானாக்க யார் பொறுப்பு, எலிவேஷன் வேலை இதில் சேருமா சேராதா, 3ஆவதாக நபர் பஞ்சாயத்து பண்ணுறது சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, சுமூகமாக எப்படி வேலையை முடிக்கிறது. ஒரு பில்டிங்கில் ஒரு நிறை குறைகள் இருக்குது அப்படின்னா கான்ட்ராக்டுக்காரங்க செய்யும்போது அதை அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். 4 மாதம் அக்ரிமெண்ட் போடுறோம், 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அதை முடிக்கணும். சரிங்களா, 2 பக்கமும் தாமதம் ஆச்சுனாக்கா 2 பேருக்கும் பெனால்ட்டி எவ்வளவு, வீட்டு ஓனர் வந்து பணம் கொடுக்க லேட்டுன்னா அதுக்கு பெனால்ட்டி என்ன, கான்ட்ராக்டுக்காரங்க வேலையை கரெக்டாக டைமுக்கு முடிக்கலன்னா அதுக்கு பெனால்ட்டி என்ன, அந்த ஷெட்யூல் படி பணம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி ஷெட்யூல் படி பணம் கொடுத்தா தான் அந்த பேமெண்ட் க்ளோஸ் பண்ணால் தான் அந்த கேரண்டி பீரியட் 1 இயர் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற சம்மந்தமான தகவல்கள். எதையுமே வாய் வழி பேச்சில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாமே ரிட்டனில் இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லீகலாக வந்து தேவையற்ற பிரச்சனைங்க விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லீகல் கான்டாக்ட்ஸ், அதாவது லேபர்கிட்ட வந்து தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குறது, வீட்டு உரிமையாளர்கள் அந்த மாதிரிலாம் செய்யும்போது பணி தொய்வு ஏற்படும். சரிங்களா, அதே மாதிரி அந்த மெட்டீரியல் பொருள்லாம் யாரை சேர்ந்தது,
சரிங்களா. ஒப்புக்கொள்ளப்பட்டு டைமுக்கு வேலையை முடிக்க வேண்டிய கடமை, அந்த வேலையை யார் செக் பண்ணணும், அநாகரிகமாக நடந்து கொள்வது அந்த பில்டிங் கட்டுமான தளத்தில், சரிங்களா. ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறோம், டிலே ஆகுது வர்றதுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் பொறுப்பு யார் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு அந்த கேரண்டி உத்தரவாதம் கொடுக்குறோம், அந்த சர்வீஸ் பீரியடு, அதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வரும். என்னென்ன வேலைங்க இதில் அடங்காது அப்படிங்கிற மாதிரியும் இந்த இதிலே 3வது பேராவாக நம்ம இதில் சொல்லியிருக்கோம், சரிங்களா. இதில் வந்து வேறு என்னென்ன வேலைங்க நீங்கள் செய்கிறீங்க, அதில் எது எது அடங்காதுங்கிறத நீங்கள் இதில் கொண்டு வரலாம். அதே சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆங்கிலத்திலையும் இருக்குது, சரிங்களா. ஏற்கனவே நிறைய நண்பர்கள் இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மேட் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மேட் நம்ம ஸ்டோரில் இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த லிங்க் மூலமாக ஸ்டோரில் போயிட்டு இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மேட்டை பெற்றுக்கொண்டு பயன்பெறவும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.